ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குயிக் அப்டேட். வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டேவை முன்னிட்டு நம்ம sgstores.inல ஒரு ஃப்ரீடம் சேல் இருக்குது. என்ன ஆஃபர் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 350 ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் வந்து தனியாக பே பண்ண வேண்டியது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 1000 ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ரீ ஷிப்பிங், அதே போல் 100 ருபீஸ் உங்களுக்கு ஃப்ளாட் ஆஃப் வந்து கிடைக்கும். 900 ருபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும், ஃப்ரீ ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். அதே டைமிங்கில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடிய வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட் வந்து உள்ளே இருக்கும். இத்தனை ஆஃபர் வந்து கிடைக்க போது. இந்த ஆஃபர் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். நீங்கள் டைரெக்டாக நம்மளுடைய வெப்சைட் sgstores.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின்ட் கமெண்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் இந்த ஆஃபர் வந்து நம்ம கொண்டு வர மாட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளை ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மோஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை தவிர்த்து கிச்சனில் வீட்டில் எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், எதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு 4 ஐடியாஸை நான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியாக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஏதாவது வேஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேட் வந்து நான் மோஸ்ட்டாக தவாவில் தோசை வந்து செய்யும் போது லிட் மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதனால தான் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. மோஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஹீட் வந்து நம்மளால் கையில் பொறுக்க முடியாது. அதுக்கு ஒரு சின்ன ஐடியா காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதை நம்ம ஒரு லிட்டாகவே மாற்றிடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கும்போது மேலே வந்து கைப்பிடி மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது ஒன்று என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுடைய பிளேட்டுக்கு எந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்குமோ, இல்லை உங்கள்கிட்ட எது வேஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது மாதிரி 2 வந்து இருந்துச்சு. நான் அதில் பெரிய சைஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதான் வந்து சரியாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம அந்த பிளேட்டில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு லிட்டாகவே மாறிடும். தவாவில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கையில் வந்து ஹீட் தெரியாது. தட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணலாம். என்னோட தவா சைஸ்க்கு நான் இந்த லிட் வந்து கேட்கும்போது ரேட் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டை நான் ஒரு லிட்டாகவே மாற்றிட்டேன். எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு கம்மி பட்ஜெட்டில் எனக்கு வந்து கரெக்டாக முடிஞ்ச மாதிரி தோணுச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இந்த பிளேட்டையே ஒரு லிட்டாக மாற்றிட்டேன். இப்போ ஆணி வந்து யூஸ் பண்ணி நடுவில் சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்து நான் போடுறேன் பாருங்கள். ஆணி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரத்தில் நமக்கு விழுந்துடும். இன்கேஸ் கொஞ்சம் வந்து ஷார்ப்னஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா ஃபோர்ஸாக நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சு அடிக்கும் போது நமக்கு கண்டிப்பாக ஹோல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வந்து போட்டுறாதீங்க. அந்த லிட் அதாவது கைப்பிடி இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்க்ரூ வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ வந்து உள்ளே நிற்காது, கலண்டு வந்துடும். என்னால் ஹோல்ஸ் வந்து போட முடியல அப்படின்றதுனால ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா ஃபோர்ஸாக ஒரு 2-3 டைம் தட்ட உடனே ஹோல்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அதே போல் ஹோல்ஸ் வந்து போடும்போது அந்த ஸ்க்ரூவோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சின்னதாக போட்டிருந்தேன், பட் அந்த ஸ்க்ரூ வந்து உள்ளே போகலை. திரும்ப ஆணி வச்சு ஒரு 2 டைம் தட்டினோன்னே எனக்கு ஹோல்ஸ் வந்து பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரூ வந்து உள்ளே கரெக்டாக போச்சு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டே பெருசாக போட்டுறாதீங்க. அந்த சைஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹோல்ஸ் கூட வந்து பெருசு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். கீழ் பக்கத்தில் கொடுத்து நான் வந்து அப்படியே மேலே வந்து டைட் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி இந்த லிட் வந்து பார்த்திங்கன்னா நான் தவா சைஸ் இருக்கக்கூடிய பிளேட் எடுத்து செஞ்சு காமிச்சிருக்கிறேன். தவாக்கு வந்து செட் ஆகிற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு தவாக்கு வேண்டாம், ஏதாவது கடாய்க்கோ இல்லை ஃப்ரை பேன் இல்லை வேறு ஏதாவது பாத்திரத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த சைஸ்க்கு இருக்கக்கூடிய பிளேட் எடுத்து இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். மோஸ்ட்டாக அந்த பிளேட் வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் கொஞ்சம் சரியாக இருக்கும். மேலே அந்த கைப்பிடி வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுறாங்க. இந்த ஸ்க்ரூ வந்து கலண்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா எம்சில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், உங்களுக்கு லூஸ் ஆகாது. இன்கேஸ் உங்கள் கைப்பிடி வந்து அதாவது குக்கர்லேயோ இல்லை வேறு ஏதாவது வந்து லூஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த சின்ன டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ஒரு லிட் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம தவாக்கு மேலே க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு கையில் ஹீட் வந்து படாது. க்ளோஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். என்னோட தவா பார்த்திங்கன்னா இதுதான். இந்த பிளேட் வந்து ரொம்ப சரியாக இருக்கும், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஆப்டாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் அதை ஒரு லிட்டாகவே மாற்றிட்டேன். கடையில் வந்து கேட்கும்போது எனக்கு 300 அதுக்கு மேலே வந்துச்சு. பட் வீட்டில் இந்த பிளேட் வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்ததால் அதே வந்து ஒரு லிட்டாக மாற்றிட்டேன். இந்த மாதிரி கூட நம்ம வந்து பிளேட்டை ஒரு லிட்டாக வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
செகண்ட் ஐடியாக்கு இந்த மாதிரி 2 பிளேட் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். என்கிட்ட இதான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்காது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் கொஞ்சம் சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட குழியாக இருக்கக்கூடிய பிளேட்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்டவ்வுக்கு கீழே அந்த கேப் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பிளேட் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். கேப் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் குழியாக இருக்கக்கூடிய பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வுக்கு கீழே கரெக்டாக அந்த பர்னருக்கு நேராக வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம 2 பர்னர் கீழே வச்சுட்டோம் அப்படின்னா, சமைக்கும் போது சம்டைம்ஸ் நமக்கு பால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கிடும். இல்லை ஏதாவது சாப்பாடு வந்து வடிக்கும் போது நமக்கு பொங்கி கீழே அந்த தண்ணி வந்துடும். அது எல்லாமே இந்த பிளேட்டில் வந்து அப்படியே கலெக்ட் ஆகிடும். நம்ம எடுத்து ஈஸியாக வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த கவுண்ட் டாப் மேலே வந்து படியாது. ஸோ நமக்கு க்ளீனிங்கும் ஈஸியாக இருக்கும். அதே டைமில் மெஸ்ஸி ஆகாது. நான் உங்களுக்கு வந்து அப்படியே காமிச்சிருக்கிறேன், டெமோ வந்து காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். ஒரு பர்னர் கீழே இருக்கக்கூடிய பிளேட் நான் எடுத்துட்டேன். ஒரு பர்னர் கீழே இருக்கக்கூடிய பிளேட் அப்படியே இருக்குது. இப்போ தண்ணி மட்டும் நான் உங்களுக்கு ஊற்றி காமிச்சிருக்கிறேன். அந்த வழியாக தான் நமக்கு வந்து பால் பொங்குச்சு, இல்லை தண்ணி சாப்பாடு வடிக்கும் போது தண்ணி ஏதாவது பொங்குச்சு அப்படின்னா கூட கீழே வரும் இல்லையா, அந்த இடத்துல தண்ணி வந்து ஊற்றி காமிச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பிளேட் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பர்னர் கீழே தண்ணி எல்லாமே அந்த தட்டில் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. பர்னரில் கொஞ்சம் அடைப்பு வந்து இருக்குது அப்படின்றதுனால தண்ணி வந்து கலர் சேஞ்சாக உங்களுக்கு தெரியுது. க்ளீன் பண்ணி காட்டினேன் அப்படின்றதுனால அப்படியே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் பிளேட் இல்லாமல் இருந்த அந்த பர்னர் கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே அப்படியே கவுண்ட் டாப் மேலே நமக்கு வந்து படிஞ்சிருக்கும். இது தண்ணி அப்படின்றதுனால நமக்கு ஈஸியாக வந்து காஞ்சிடும். இதுவே பாலோ இல்லை சாப்பாடு வடித்த தண்ணி அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் படிஞ்சிட்டு அப்படியே கரை மாதிரி பிடிச்சிட்ருக்கோம். ஒரு 2-3 நாள் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகும். இதுவே பிளேட்டாக இருந்தால் நம்ம ஈஸியாக எடுத்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். கவுண்ட் டாப் நமக்கு வந்து மெஸ்ஸி ஆகாமல் க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். க்ளீனிங்காக வந்து நமக்கு குறையும். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிளேட் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் பிளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஏதாவது வேஸ்ட்டாக இருந்தால் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கக்கூடிய மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பிளேட் வச்சுருந்தா கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் பிளான்ட்டை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இதை வந்து வச்சிடலாம். ஸோ தண்ணி ஏதாவது நம்ம ஊற்றும் போது அது எல்லாமே இதில் கலெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டராக வந்து இதை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். பிளேட்டில் நான் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் 4 பக்கம் ஹோல்ஸ் வந்து போட்டு நீங்கள் கயிறு வந்து கட்டிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில், அதாவது 3 பக்கத்தில் ஹோல்ஸ் வந்து போட்டு கயிறு போட்டு மாட்ட போகிறேன். உங்களுக்கு எது வந்து வசதியோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். கம்பியை வந்து ஸ்டவ்வில் ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா 3வது ஒரு ஹோல்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த பிளேட் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபான்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷாப்பில் பார்த்து வாங்கினது தான். நல்லாவே கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருந்துச்சு. நல்லா வெயிட்டும் வந்து தாங்கும். இந்த மாதிரி நம்ம பிளேட் வாங்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த பிளான்ட்டரை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 3 பக்கம் ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. அடுத்ததாக இதில் நம்ம கயிறு வந்து ஜாயின் பண்ணணும். ஹோல்ஸ் வந்து நீங்கள் எந்த கயிறு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சணல் கயிறு தான் வந்து எடுத்துருக்கிறேன். அதனால் ஹோல்ஸ் சின்னதாக போட்டிருக்கேன். இன்கேஸ் இதை விட கொஞ்சம் திக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. சணல் கயிறுக்கு பதிலாக கெட்டி கயிறு அப்படின்னு கிடைக்கும். அது வந்து ரேட் 10 ருபீஸ் தான், கம்மி தான். பட் எனக்கு இங்கே வந்து கிடைக்கல அப்படின்றதுனால நான் சணல் கயிறு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒயிட் கலரில் ஆல்ரெடி நான் வீடியோஸில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். அது கிடைச்சா நீங்கள் அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மோஸ்ட்டாக ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து கிடைக்கும். ஒரு கண்டு வந்து 10 ரூபா அப்படின்னு தான் வந்து சேல் பண்ணுவாங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இதை விட கம்பேர் பண்ணும்போது அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கிடைச்சா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த ஹைட்டில் அந்த ஹேங்கிங் பிளான்ட்டர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கயிறு வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டு, இப்போ நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸில் கோர்த்துட்டு கீழே இந்த மாதிரி முடிச்சு வந்து போட்டுக்கிறேன். ஒரு 2-3 டைம் முடிச்சு வந்து போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து வெயிட் வந்து தாங்க, இல்லை கீழே அந்த ஹோல்ஸ் வழியே வந்துடும். ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டைம் வந்து அந்த முடிச்சு வந்து போட்டு இந்த மாதிரி கட்டியாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறமா அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து வராது. இப்போ அதே மாதிரி 3 பக்கம் வந்து நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த 3 கயிறு ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து தொங்க விடும்போது ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழே இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக ஈவனாக இருக்கும். இப்போ திருப்பிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மேலேயும் இந்த மாதிரி ஒரு 2 முடிச்சு வந்து நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து வைக்கும் போது நமக்கு கீழே போகாமல் அதே இடத்துல அந்த கயிறு வந்து இருக்கும். எல்லா பக்கமும் அதே மாதிரி முடிச்சு வந்து போட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் முடிச்சு வந்து போட்டாச்சு. லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஈக்குவலாக இந்த மாதிரி மேலே கையில் வந்து பிடிச்சிக்கிட்டு மேலே வந்து நம்ம முடிச்சு வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த பொசிஷன் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து முடிச்சு போடுங்க. நம்ம வந்து மாட்டும் போது ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கையில் இந்த மாதிரி ஈவனாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா முடிச்சு வந்து போட்டுக்கோங்க.
இப்போ அந்த 3 கயிறுமே ஈவனாக பிடிச்சி மேலே இந்த மாதிரி முடிச்சு வந்து போட்டுக்கிறோம் பாருங்கள். நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக அழகாக மடித்து திரும்ப கயிறு கட்டி ஒரு கேப் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். பட் அது வந்து வெயிட் அந்த அளவுக்கு தாங்காது அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி முடிச்சே வந்து போட்டுறேன். இந்த மாதிரி முடிச்சு போட்டு மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா எவ்வளோ வெயிட் வச்சாலும் நமக்கு வந்து நல்லாவே தாங்கும், ஸ்ட்ராங்காகவே இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கல் முடிச்ச மாதிரி நல்லா டைட்டாக வந்து போட்டாச்சு. மேலே அந்த சணல் கயிறு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குல்லையே அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். அவ்வளோதான், ஒரு அழகான ஹேங்கிங் பிளான்டர் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து எவ்வளோ வெயிட் வச்சா தாங்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான்டர் உள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் பவுலில் ஒரு குட்டி மேசன் ஜாரில் வந்து மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து ஹேங் பண்ணுறதுக்காக தான் இதை செஞ்சுருந்தேன். ஸோ அதனால் இந்த பிளேட் எடுத்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருந்தேன். இதுவே இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கக்கூடிய பிளான்டர் வைக்கணும் அப்படின்னா கயிறு மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அந்த பிளேட் கூட இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கக்கூடியது வைக்கணும் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எடுத்துக்கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த மாதிரி பிளேட்டை நம்ம ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டாக வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மணியும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் ஐடியாக்கு இந்த மாதிரி பிளேட் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு, அது வந்து நான் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு புதுசாக தெரியலாம், பட் கீழே ஃபுல்லாகவே அங்கங்கே உடஞ்சி ஓட்டையாக இருக்குது. அதனால் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தது தான். இதில் வந்து அந்த பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா பின்னாடி டபுள் டேப் யூஸ் பண்ணி அப்படியே வந்து வாலில் ஒரு வால் டெக்கர் மாதிரி மாட்டி விட்டுற போகிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண பிளேட் எதுவும் இல்லை, வேறு ஏதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வந்து வேஸ்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த பிளேட் வந்து ஒரு டெக்கர் பீஸாக, அதாவது ஒரு வால் ஹேங்கிங்காக வந்து எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வந்து செஞ்சு கூட வாலில் ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். அதை நான் வந்து லாஸ்ட்டாக இந்த வீடியோட கிளிப்பிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இதில் வந்து மேலே கீழே 2 இடத்துல வந்து டபுள் டேப் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து பிரிச்சுட்டு அப்படியே வாலில் ஒட்டி வச்சுக்கலாம். நமக்கு இது வந்து வெயிட்லெஸ் அப்படின்றதுனால இந்த டபுள் டேப்பை வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அந்த ஓட்டை அங்கங்கே இருக்குது பாருங்கள், அதனால தான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். நடுவில் ஏதாவது நீங்கள் சின்ன சின்ன பூ கூட ஏதாவது டபுள் டேப் யூஸ் பண்ணி அதை கூட நீங்கள் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். பட் நான் இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் மாட்டி உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கிறேன். பார்த்திங்கன்னா வார்ட்ரோப்பில் வந்து மாட்டி வச்சுருக்கிறேன். இன்னும் ஒயிட்டாக இருக்கக்கூடிய வாலில் மாட்டணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு டெக்கர் பீஸ் மாதிரியே தெரியும். மேலே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டில் நான் முன்னாடியே வந்து செஞ்சு காமிச்சது தான். பெயிண்ட் வந்து பண்ணி ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருந்தேன். அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு மாட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 4 ஐடியாஸ். நம்ம வீட்டில் தட்டு வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் ஏதாவது தட்டு வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மாற்றி கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த 4 ஐடியாஸ்லேருந்து ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.